மாசில்லாத ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த சீயோன் தேவன் வைத்திருக்கிறார். In the same way, for the blemishless servants, the Lord has preserved Zion. ஆகையால் பிரியமானவர்களே, பரலோகம் ஒரு இடம் இருக்கிறது. Therefore, there is a place called heaven. இந்த பரலோகத்திலே 4 விதமான இடம் Four இருக்கிறது. places are found in heaven. அந்த கடைசி அந்த படத்திலே ஒரு படத்தை ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see a picture finally there. 24 சிங்காசனம் இருக்கிறது. 24 thrones are found there. அந்த 20 சிங்காசனத்திலே 24 மூப்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். On that 24 seats you see 24 elders. அதை சுற்றி 4 முகங்கள் இருக்கிறது. 4 kinds of faces are found there. அப்படியானால் இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற யார்? Who are those who are seated on the thrones? மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்ததான பரிசுத்தவான்கள். The saints who lived in the conscience period. ஆபேல் முதல் யோசேப்பு வரை உள்ள ஜீவித்ததான மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்ததான பரிசுத்தவான்களை All காட்டுகிறது. the saints who lived right from Abel to Joseph, they are the Old Testament conscience saints. 4 முகங்கள் இருக்கிறது. 4 faces are found there. அப்படியானால் அங்கு பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை காட்டுகிறது. If that is so, that shows நியாயப்பிரமாணத்து காலத்து ஜீவித்த பரிசுத்தவான்களை காட்டுகிறது. perfected saints of the law period. அப்படியானால் சிங்க முகம் எதை காட்டுகிறது? What does the lion face show? விசுவாசத்திலே பூர்ணம். Those who are perfect in faith. மனுஷ முகம் Man's face, அன்பிலே பூர்ணம். perfection in love. கழுகு முகம் Eagle's face, பரிசுத்தத்திலே பூர்ணம். holiness. இன்னொன்று எருது முகம், Face of a calf, தேவசத்திலே பூர்ணம். and doing the will of God. நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு காலத்துல பூர்ணப்பட்டாங்க, ஆனா எல்லாத்துலயும் பூர்ணப்படல. The saints of the law period, they were perfected in each and every one of these characters, but not in all. அது சிங்காசனம் இருக்கிறது. There is a throne there. அந்த சிங்காசனத்திலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அங்க இருப்பார்கள். Only the perfected saints shall be seated on that throne. அதுக்கு முன்னாடி அகல் இருக்கிறது. And there you see the lamps before the throne. அக்கினிதமான 7 தீபங்கள் இருக்கிறது. 7 kinds of lamps before the throne. ஆவியானவர் அங்கதான் இருக்கிறார். It is there you see the Holy Spirit. அதுக்கு முன்னாடி பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் ஒன்று இருக்கிறது. And there is a sea which is equal to the crystal. அந்த இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அந்த இடத்துல காணப்படுவார்கள். Those who have died as martyrs shall be found there. இன்னொரு அக்கினி நிறைந்த கண்ணாடி கடல் ஒன்று இருக்கிறது. Another place you see glass mingled with fire. அதுதான் பயங்கர உபத்திரவ காலத்திலே மரித்த பரிசுத்தவான்களை காட்டுகிறது. Those are the saints who have died in the great tribulation period. அதை சுற்றி தூதர்கள் காட்டு, அதுதான் புதிய பூமியை காட்டுகிறது. Around them you see the angels, that shows the அப்படியே new earth. இதுதான் பரலோகத்தினுடைய நிலவரம். This is the condition of heaven. மேலே இருந்து அப்படியே போட்டோ எடுத்துக்காங்க. They have taken a photo right from the top. இந்த விஷயத்தை தான் அப்படியே மேலே இருந்து எடுத்துக்காங்க. This is what they have taken right from the top. அதுதான் பரலோகத்தின் நிலவரம் பிரியமானவர்களே. That is the condition of heaven. யாரெல்லாம் அங்க போக மாட்டாங்க? Who will not go there? தீட்டுள்ளதும் பொய் நடப்பிக்கும் அருவருப்பும் ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. Those who are deceitful, those who are evil, those who are doing things which are abominable shall not go there. யார் போவாங்க? Who shall go there? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். The redeemed of the Lord shall sing with gladness and rejoicing and come back to Zion. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். Everlasting joy shall be upon their heads. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall have gladness and joy. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். Heavings and sighings and crying shall go away. பரலோகத்திலே கண்ணீர் இல்லை. There is no tears in heaven. துன்பம் இல்லை. No more grief. துயரம் இல்லை. No more sorrow. கஷ்டம் இல்லை. No more difficulty. வேதனை இல்லை. No more pain. துக்கம் இல்லை. No more grief. அங்கே நித்திய சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். Everlasting joy shall be upon their heads. பரலோகம் ஒரு சந்தோஷமான ஒரு இடம். Heaven is a joyful place. 1000 கோடிக்கணக்கான தூதர்கள் அங்கே காணப்படுவார்கள். Rows of angels shall be found there. நித்தியமாய் சந்தோஷமாய் பிதா தேவனோடு கூட நாம் இருக்க போகிறோம். Eternally and eternally together we are going to be with the Lord. அந்த பரலோகத்துல வீதியில எப்படி இருக்குமா? How shall be the streets in Zion? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Revelation 21st chapter we read there. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. 12 gates were of 12 pearls. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. Each gate was a pearl. நகரத்தின் வீதி தெலுங்குள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருக்கிறது. The streets thereof was of pure fine gold. பரலோகத்தில் வீதியில எப்படி இருக்குமா? How shall be the streets there? சுத்த
சுத்த பொண்ணா இருக்குமா. Pure gold. இப்ப போட்டு கொண்டிருக்கலாம் டூப்ளிகேட். Now you can see this duplicate gold. அதெல்லாம் அதுக்கு தான் களிம்பு இருக்குது. And there is a dross for it. அதை கொண்டு போய் கை மூக்குலயும் நான் எல்லாத்துலயும் போட்டு கொண்டிருக்கேன். They wear all these jewels on their nose and ears. ஆனால் பரலோகத்திலே சுத்த பொன்னில நாம் நடக்க போகிறோம். But in heaven we are going to walk upon pure gold. அதான் ஒரு ஊழியக்காரர் கேரளால ஒரு ஊழியக்காரர் சொன்னார். Therefore in Kerala one servant of God said, நீ காதுல போட்டு கொண்டிருக்கிற பொண்ணு நாங்க பரலோகத்தில் நடக்க போற மண்ணு என்று சொன்னார். The gold that you wear on your ears is the mud that we are going to walk in heaven. அதான் பிரியமானவர்களே, அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒன்றும் பொண்ணெல்லாம் போடாம இருக்காங்க. Therefore those days Christians did not wear any gold. லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவை கிடையாது. For those who have received the gold in heaven, no need to adorn themselves. கடைசி நாட்களே பொண்ணெல்லாம் வேணா வெறுப்பா இருந்து போயிடுவாங்க. Last days they shall cast out their gold, abhorring it. உபத்திரவ காலத்துல ரோடெல்லாம் பொண்ணா இருக்கும். In the tribulation, after the tribulation, the whole places will fill. வேண்டா வெறுப்பா இருக்குமா. All those things shall be அது hated. வாங்கவும் விற்கவும் முடியாது. They cannot even buy or sell it. அதற்காக தான் அழுது புலம்புவாங்களாம். They will cry and they lament. பைபிள் சொல்லுது சீப்போ அதெல்லாம் போட்டுரு. They will cast it out. ஆகையால் பிரியமானவர்களே, எதுக்காக அநேக கிறிஸ்தவர்கள் பிளைனா இருக்கிறாங்க? Why are many Christians living a plain, simple life? ஒரு பரலோகத்துல அந்த சுத்தம் பொன்னில நடக்க போகிறோம். We are going to walk upon the streets of gold. அங்க துக்கம் கிடையாது. There is no sorrow. அங்க கண்ணீர் கிடையாது. No tears there. அங்க நித்திய மகிழ்ச்சி. Always அங்க joy. சந்தோஷம். Joy. நித்தியமாய் யுகாயுகமாய் தேவனோடு கூட இருக்க போகிறோம். All periods together we are going to be with the Lord. பிரியமானவர்களே, நித்தியம் ஒன்று உண்டு. There is a place called eternity. அந்த பரலோகத்தை நீயும் அந்த பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டுமா? Do you want to attain the privilege of heaven? இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. இன்றைக்கு இரட்சணை நாள். Right now today is the day of இன்றைக்கு salvation. அனுகிரக காலம். Today is the day of காலம் acceptance. நிறைவேறிற்று. The time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. Kingdom of God is nigh at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Repent and believe the gospel. இன்று மரித்தால் நித்தியத்தை எங்கு கழிப்பாய்? If you shall die today, அந்த where shall மோட்ச you pass பாக்கியம் into? அடைய வேண்டுமா? Do you want the privilege of அந்த heaven? நித்திய மகிழ்ச்சியை அடைய Do you வேண்டுமா? want to attain the eternal அந்த joy? பரலோகத்தில் அந்த பொன்னான இடத்துல நடக்க Do வேண்டுமா? you want walk upon the streets of gold? இயேசுவிடம் வருவாயாக. Come back to Jesus. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படியாக தேவன் Attain the உனக்கு joy and peace God calls you. அதான் ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். That's where a singer sings. மாட்சிமிகு மோட்ச நகர் மகிமை என் சொல்வேன். What shall I say about the beauty and the privilege of அந்த மங்களத்து மாளிகைக்குள் நான் என்று சேருவேன். in the great palatial place? When shall I reach? முத்துமயம் மாயிலங்கும் பட்டணம் அது. It is a city full of pearls and all kinds of stones. முன்னோர் பலர் போயிருக்கும் பட்டணம் அது. It's a place and a city where all my forerunners have gone. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே. Streets thereof are full of gold. அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கோடியே என்று பாடுகிறார். There are crores and crores of singers and dancers. பிரியமானவர்களே, அப்பேற்பட்டதான நித்திய அந்த சந்தோஷத்தை நாம் சொல்லவே விவரிக்கவே முடியாது. We cannot even narrate about the great joy of the glorious place. அந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமானால் தேவன் உன் அன்போடு அழைக்கிறார். To attain that privilege, God calls you lovingly. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. May the Lord help you.